வணக்கம் நண்பர்களே. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்று ஒரு மசோதாவை, ஒரு கோரிக்கையை பாராளுமன்றத்தில் திருச்சி சிவா, தமிழக எம்பி திருச்சி சிவா, சு. வெங்கடேசன் இவர்கள் போன்றவர்களெல்லாம் குரல் எழுப்பினார்கள். இது எல்லோரும் நேரடியில் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை பாராளுமன்றம் ஒரு எம்பிக்கள் சேர்ந்து மனு கொடுத்ததனால் நீக்க முடியுமா என்று பொதுமக்களுடைய பார்வைக்கு நான் தெளிவுபடுத்துவதற்காக ஒரு சிறிய விளக்கத்தை இந்த பதிவு மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன். அப்படி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை பாராளுமன்றத்தின் ஒரு கூட்டு முடிவின் அடிப்படையில் நீக்க முடியுமா என்றால் முடியும். ஆனால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி நீக்க முடியும்? ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நாளிலேருந்து நீதிபதி இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னென்ன செய்ய வேண்டும்? முதலில் அவர் ஏதாவது ஊழல் செய்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது ஒழுக்கமில்லாத நடவடிக்கையில் இருந்திருக்க வேண்டும், நீதி பரிபாலனைக்கு அப்பாற்பட்ட தீர்ப்புகள் வழங்கியிருக்க வேண்டும், அல்லது அவர் மனநிலை, அவர் மூளை சரியில்லை, அவருடைய மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்கணும். இதில் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, 100 லோக்சபா எம்பிக்கள் அண்ட் 50 ராஜ்யசபா எம்பிக்கள் கையெழுத்திடணும். கையெழுத்து நோட்டீஸை ஸ்பீக்கர் ஆர் சேர்மன்ட்ட கொடுக்கணும். இந்த ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் இதை முடிவெடுத்து அந்த இது உண்மையிலேயே அதை எடுத்துக்க தகுந்தது தானா அப்படிங்கிறத அட்மிட் பண்ணுறதோ அல்லது அவங்க லெவல்லே ரெஃப்யூஸ் பண்ணுறதோ, கன்சல்ட் ரெலவெண்ட் மெட்டீரியலை பார்த்து அவங்க ஆலோசனை எடுத்து அவங்க லெவல்லே அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அல்லது அக்செப்ட் பண்ணிக்கலாம். 3வது, இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அமைக்கணும், ஆய்வுக்குழு. இந்த ஆய்வுக்குழு 3 மெம்பர் ஆய்வுக்குழு, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹைகோர்ட் மெம்பரும் அதில் இருக்கணும். அவங்கள வச்சு ஒரு ஆய்வு கமிட்டி அமைக்கணும். எதுக்கு? இவங்க கொடுத்த குற்றச்சாட்டை ஆய்வு செய்வதற்கு. அப்புறம் அந்த கமிட்டி கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு அப்சர்வ் பண்ணி ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை ஸ்டாப் பண்ணலாம், அல்லது ஏதாவது அதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சால் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்லிமெண்ட்ரி ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. 4 ஹவுசஸ், 2 ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை. இந்த 2லையுமே ஸ்பெஷல் இது நடத்தி வாக்கெடுப்பு நடத்தி இதில் எதுக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ, அந்த மசோதாவுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதுபடி நடத்தலாம். இறுதியாக பார்லிமெண்ட் அப்ரூவலை அப்படியே பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். பிரசிடெண்ட்டு, ஜனாதிபதி இதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர். ஆர்டர் ஃபார் ரிமூவல், இதுதான் நீங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கான வழிமுறை. இப்போ நான் சொன்ன வழிமுறையில் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயாவை நீக்குவதற்கு வழி இருக்காங்கிறது காலம் பதில் சொல்லட்டும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.